ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதிர் இருந்துட்டு பழனியை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போவார். கடைக்கும் போய் நம்ம பழனிக்கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து குமார் வராங்க. வந்த உடனே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே சண்டை போடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பெரிய சண்டையாக மாறி கதிர் இருந்துட்டு குமார் அடிக்க போவோம். குமார் இருந்துட்டு கதிர் அடிக்கவும் நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சுகன்யா இருந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வீடியோ எடுத்த உடனே ஏதோ இந்த சண்டையை விளக்கணுமே அப்படின்றதுக்காக எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாரு கதிர், நீ மட்டும்தான் இந்த வீட்டிலே எங்களை புரிஞ்சுக்கிட்டது. நீ இங்கே வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து யார் வந்தாலும் இந்த கடையில் சண்டை தான் நடக்குது. வியாபாரம் நடத்துகிற கடையில் இப்படி சண்டை நடந்துகிட்டே இருந்தால் எப்படி வியாபாரம் நடக்கும்? வரவங்களும் இந்த கடைக்கு வருவாங்களா? இங்கே பாரு கதிர், உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்கிறேன், இனிமேல் இந்த கடைக்கு வராத கதிர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பழனி இருந்துட்டு இங்கே பாரு கதிர், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்னை புரிஞ்சுக்கல, நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு குமார் ஏதோ புரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டான், என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்றாங்க. இங்கே பாருமாம்மா, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலாமாம்மா. எனக்காக அவங்கக்கிட்ட சண்டை போடுவேன்னு நினச்சேன், ஆனால் அது கூட நீ பண்ணல. நீ ரொம்ப மாறிட்டமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே அவங்க சுயரூபத்தை காட்டிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? இவ்வளோதான் நீங்கள் நல்லபடியாக பேசினாலையும் எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ உழைச்சு போட்டிருப்பீங்க. அவங்க பசங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த பசங்களும் சரி அவங்களும் சரி ஏதாச்சும் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களா? யாருமே எதுவுமே நல்லது நினைக்கல. இப்போ நீங்க மட்டும்தான் அவங்கள நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அந்த ஃபேமிலியை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம இந்த கடையை எப்படி நடத்துறது, இந்த கடையை இன்னும் எப்படி பெருசாகிறதுன்னு மட்டும்தான் நீங்க யோசிக்கணும், சரிங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு வேற வழியே தெரியாம கடையில் போயிட்டு உட்காராரு. உட்காந்த உடனே நம்ம பழனி ஞாபகம் தான் வருது. ஐயோ, அங்கே மச்சம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஏது பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு அந்த வீடியோவை இந்த ராஜு பொண்ணுக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகும். இனிமே அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவே இல்லாமல் ஆயிடும். இந்த பிரச்சனையை எப்படியாவது பெருசாக்கி இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு நம்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு நம்ம அத்தைக்கு, அதாவது கோமதிக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அதாவது மெசேஜ் வர்றதை கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே நம்ம அத்தைக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் யாரோ வீடியோ அனுப்பி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே சுகன்யா இருந்துட்டு இவங்க எதுக்காக எனக்கு என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அரசு இருந்துட்டு, அண்ணி என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு அரசி, இங்க பாரு எங்க அண்ணன் கதிரை அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர கோவத்தோட வெளியே போறாங்க. நம்ம ராஜு இருந்துட்டு வெளியே போன உடனே நம்ம குமாரு அப்புறம் நம்ம அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு ரொம்பவே கோவமா போயிட்டு அதாவது குமாரோட சட்டையை பிடிச்சுக்கிட்டு, எதுக்காகடா என்னோட புருஷனை அடிச்ச, எதுக்காக கதிரை அடிச்ச, நீ கதிரை என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு இருக்காங்க. இங்க பாரு ராஜி, எதுக்காக சட்டை மேல இருந்து கையை எடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு, ராஜி என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் சட்டியில இருந்து கையை எடுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா போயிட்டு கோமதி கிட்ட, அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும், ஐயோ அம்மா இங்க பாருமா, அங்க போயிட்டு ராஜி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடி சொல்ற, ராஜு போய் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காளா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா ஒரு மாதிரி பதட்டத்தோட வெளியே போயிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே ராஜி குமாரோட சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோடு, ராஜுமா, ராஜு என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி சட்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க
கதிரை இவன் கடையில் வச்சு அடிச்சிருக்கான் அத்தை. இவன் எதுக்காக கதிரை அடிக்கணும்? உனக்கு கதிரை அடிக்கிறதுக்கு என்னடா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராஜி, என்கிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு வந்தா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சின்ன இருத்துடா, உன்னை விட தேவையில்லாமல் பண்ணுறவங்க இங்கே யாருமே கிடையாதுடா. நீங்கள் தான் மனசாட்சியே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ என்னோட புருஷனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா காரணம் இருந்துச்சு? உன்னோட புருஷன் வந்து சித்தப்பா கடையில் ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் நான் அடித்தேன். இங்கே பாருடா, நீ என்னோட புருஷனை அடிச்சேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்போ என்னடா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராஜே, உன் அண்ணனும் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணாத. டே, என்னோட புருஷனை பார்க்காம நீ இப்படி அதாவது மாடு மாதிரி என்னோட புருஷனை அடிச்சிருக்கலடா, என் புருஷனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கோமதி இருந்துட்டு, என்ன கதிரை அடிச்சானா? டே, எதுக்காகடா என்னோட பையனை அடிச்ச? பொறுக்கி மாதிரி வளர்ந்துருக்கே, உனக்கு அறிவில்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட மாதிரி இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, வாய் அளந்து பேசு. இது வரைக்கும் பேசினதை நான் பொறுத்துக்கிட்டேன், இனிமேலும் நான் பொறுத்துக்கிட்டோன்னு அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம வடிவு இருந்துட்டு, எங்க பாரு கோமதி, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏவி விட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறியா? எப்படி உன்னால மட்டும் இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ண முடியுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜ் இருந்துட்டு, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு ரொம்ப பெரிய கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம வடிவு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருடி, பெத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு உனக்கு உங்க மாமியார் எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? எதுவுமே தெரியாம தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்துக்கு போனதுலேருந்தே உன்னோட நடவடிக்கை வேற மாதிரி தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே பரபரப்பாக வந்து, கோமதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அந்த பொறுக்கி நாயே நம்ம கதிரை அடிச்சிருக்கானா, கன்னத்திலேயே 4 அடி அடிச்சிருக்கானா, பாருங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லவும், டே பொறுக்கி நாயே, என்னோட பையனை எதுக்காகடா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து சுகன்யாவும் பழனியும் கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்க நடந்துட்டு இருக்க சண்டையெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்துட்டு, இங்க பாருங்க, எங்க குடும்பத்துல இருந்து எங்க கூடவே இருந்து துரோகி வரான் பாருங்க, இப்படி ஒரு துரோகியை எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு பச்சோந்திய இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, பாம்புக்கு பால் வாத்துட்டு இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சுகன்யா இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும், உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன், இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மனுஷனை என்னெல்லாம் கேட்குறீங்க நீங்க? உங்க குடும்பத்துக்கு மாடா ஒழிச்சு போட்டதை தவிர என்ன தப்பு பண்ணியிருக்காரு என்னோட புருஷன்? என் புருஷனுக்கு நீங்க என்னதான் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் பண்ணது கிடையாது. திருட்டு பட்டமோ அவங்களுக்கு அதாவது ஒரு அடிமைத்தனமா தானே வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்க பசங்களுக்கு பண்ண மாதிரி ஒன்னாச்சு என்னோட புருஷனுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் அடிமையா தானே வச்சிருக்கேன், அதாவது சாப்பாடு போட்டேன், சாப்பாடு ஒன்று தான் போட்டிருக்கீங்க, அது கூட ஒழுங்கா போட்டிருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்க நேரமா பார்த்து தான் அவங்களுக்கு வேலையே வைக்கிறது, அது கூட தெரியாம முட்டாள் மாதிரி இத்தனை வருஷமா உங்க கூட இருந்திருக்காரு, இவரை தான் தப்பு சொல்லணும், உங்களை தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, சித்தி கரெக்டாக பேசுனீங்க சித்தி, நீங்கள் பேசுறது தான் கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கேடு எண்ணத்தோடு இருக்குன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மச்சான், உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறமும் எதுக்காக என்கிட்ட வந்து துரோகி அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் தானே நினைக்கிறீங்க, இப்போ எதுக்காக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருடா, எதுக்காகடா கதிரை அடித்து அனுப்பியிருக்கீங்க? இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் அடித்து அனுப்புறீங்களாடா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, நீங்கள் எதுக்காகடா அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கேட்டுட்டு
இருந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் முத்துவேலும் அதாவது வீட்டுக்குள்ள வந்து வராங்க. வந்த உடனே வீட்டுக்கு வெளியே சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே பழனி என்னடா பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு வராங்க. நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, இந்த வீட்டுல கதிருன்னு ஒருத்தன் இருப்பான்லப்பா, அவன் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவனை அடிச்சு அந்த கடையை விட்டு துரத்தனப்பா. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பச்சை குழந்தை, அதாவது ஸ்கூல் குழந்தை வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பொண்டாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து நம்மள கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அதுவும் என்னோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிறாப்பா. நீ நம்ம வீட்லயே வளர்ந்து நம்ம உப்பவே தின்னுட்டு நமக்கே எப்படி ஒரு துரோகத்தை பண்றா பாத்தியா, இங்க பாரு ராஜி, இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட நீ இருப்பன்னு நினைச்சு கூட பாக்கல ராஜி அப்படின்றாங்க. இங்க பாருடா, நீ தாண்ட பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு கேவலமான ஒரு எண்ணத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம வடிவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. காலையில தான் அதாவது காலையில தான் நம்ம யாரு நம்ம அதாவது காலையில தான் நம்ம மீனா வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்போ ராஜு சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வேற யாராச்சும் சொல்லியிருந்தா கூட நம்ம வடிவுக்கு இவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்காது. தன்னோட பொண்ணே இப்படி சொன்னதை நினைச்சு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடி ஓடுகாலி, உனக்கு நீ எல்லாம் இந்த வார்த்தையை பேசலாமா? இந்த ஓடுகாலி பேசுற வார்த்தையை இதை இங்க பாருங்க, எதுக்காக நீங்க திரும்ப திரும்ப இங்க இந்த எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்கடா தடிமாடுங்களா, என்னோட தம்பியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டீங்க, அதுவும் பிரிச்சு கூட்டிட்டும் போயிட்டுங்க, எங்களுக்கு எதிராகவும் நிக்க வச்சுட்டீங்க. இப்ப சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நாசமா போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மனசாச்சே இல்லாம பழனிய சாபம் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காந்திமதி இருந்துட்டு இங்க பாரு கோமதி, இத்தனை வருஷமா நீ புள்ள மாதிரி வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தே இல்லையா, இப்போ நீ வளர்த்த புள்ளையவே இப்படி சாபம் விடுறியே, உனக்கே நியாயமா இருக்குதா? இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க, உங்களை விட துரோகி இந்த வீட்டுல யாருமே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல நல்ல மனசு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே நல்ல மனசு இல்லைன்னு இப்பதானே புரிஞ்சுச்சு. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லை? என்னோட அம்மாவும் அப்பாவும் அதாவது என்னோட பெத்தவங்களுக்காக நான் இங்கே அதாவது இடத்த வாங்கி இங்கே வீடு கட்டின பத்தியா, என்னதான் செருப்பால அடிச்சுக்கணும். நான் வேற எங்கேயாவது இருந்திருந்தேன்னா இப்படி உங்ககிட்ட இப்படி சண்டை வந்திருக்காதுல்ல. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சாவே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசாட்சி இல்லாமல் பாண்டியனும் சரி நம்ம கோமதியும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுருந்தேன் பழனி இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யாரும் மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறது, நீங்கள் தான் மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமாக நான் உங்கள் கூட தானே இருந்தேன். நான் இந்த மனுஷன், அதாவது இத்தனை வருஷமாக இவங்க என் கூட இருந்தானே, இப்படி ஒன்று பண்ணுவானா, இவன் பண்ண மாட்டானான்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தோணுச்சா? யாருக்குமே தோணல. உங்களுக்கே தோணாத போது எப்படி உங்களுக்கெல்லாம் தோணும் சொல்லுங்க? நான் இத்தனை வருஷமா உங்க கூட தானே இருக்கிறேன், என்னை பத்தி உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு உங்களுக்கு தோணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசுவோம். இங்க கொஞ்ச நேரம் நிறுத்துடா, இப்படி பேசினா மட்டும் நீ பண்ணதெல்லாம் நியாயம் இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாருங்க, நான் பண்ணதெல்லாம் நியாயப்படுத்தி பேச விரும்பல, ஆனா நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க இப்படி நினைச்சா அது உண்மையாவே இருந்துட்டு போகட்டும். நான் இப்படிதான் உங்களை துரோகம் பண்ற, அதாவது உங்களை பழி வாங்கறதுக்காக தான் இத்தனை வருஷமா உங்க கூடவே இருந்து உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டு உங்களை பழி வாங்கணும், உங்களுக்கு போட்டியா வரணுன்றதுக்காக தான் உங்க கடை இருக்கிற தெருவிலே நானும் கடை வச்சிருக்கேன், எப்படி நீங்க கடை நடத்துறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சவால் விட்டுறாரு. இதெல்லாம் கேட்டிருந்த நம்ம சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாரு சக்தி, இங்க பாருடா பழனி, இப்பதான்டா நீ இந்த குடும்பத்தோட வாரிசாவே பேசியிருக்க, நீ ரொம்ப ரொம்ப மாறிட்டடா, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா, எப்படா உன்னால இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது? இங்க பாருக்கா, நீ பேசுனதை விட நான் ஒன்றும் அதிகமாலாம் பேசிட்டு இல்லை, நீ இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கப்போ நான் எப்படிக்கா பேசாம இருக்க முடியும்? நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த என் மேல பழி சுமத்தும் போது நான் எப்படிக்கா, என்னை யாருமே புரிஞ்சுக்காதப்ப நான் எதுக்கு எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்? என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே கேட்கல, இப்போ எதுக்காக உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் நான் கேட்கணும்? இங்க யாரோட நியாயமும் தேவையில்ல, இனிமே என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்க கூடவே வந்த நீங்க ஓடி போகிறப்போ நானும் உங்க கூடவே உங்க கையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன் பாத்தியா, எனக்கு இது தேவைதான், இன்னும் தேவைதான்,
மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. என்ன ஒரு நாளாச்சும் உங்க வீட்டு புள்ள மாதிரி நடத்திருக்கீங்களா? ஒரு நாளாச்சும் என்ன அதாவது உங்க பசங்க மாதிரி நடத்திருக்கீங்களா? இல்ல. கண்டிப்பா இல்ல. உங்களோட பசங்களுக்கு ஒரு மாரியும், எனக்கு ஒரு மாரியும் தானே நடத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுவோம். டேய் பழனி என்னடா சொல்ற? உன்னையும் சரி, என்னோட பசங்களையும் சரி ஒரே மாரி தான்டா பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருக்கா, மனசாட்சி இல்லாம பேசாதக்கா. உங்க பசங்களுக்குன்னு ஒரு மாரியும், எனக்குன்னு ஒரு மாரியும் தான்க்கா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட பார்த்தீங்களா, தொழில் குடுக்குறதுலேருந்து செந்திலுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைய வாங்கி குடுத்தீங்க. அதே மாரி நம்ம கதிருக்கு டிராவல்ஸ் வச்சு குடுத்தீங்க. எனக்கு என்ன பண்ணி குடுத்தீங்க? இப்போ சரவணன் இருந்துட்டு அந்த கடைய பார்த்துக்கிறான். இப்போ எனக்கு என்ன அந்த கடையில அடிமை வேலை பார்க்கறது தானே. இப்பதான்க்கா எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. உங்க குடும்பத்துல ஒரு அடிமையா என்ன வேலைக்காரனா தான் பார்த்துருக்கீங்களே தவிர, என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னைக்குமே பார்த்ததில்லன்னு இப்பதானே புரிஞ்சுது. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. கண்டிப்பா உங்க குடும்பத்துல நான் இனிமே வரமாட்டேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு பாரமா தானே இருந்திருக்கேன். அந்த பாரத்த இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்துக்காக, உங்க வாழ்க்கைக்காக என்னோட வாழ்க்கைய எவ்வளவோ அழிச்சிருக்கேன். அத கூட கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டீங்கல்லக்கா. அ இனிமே பச்சை தண்ணி கூட எனக்கு குடுக்க மாட்டேன். ஒரு பிச்சைக்காரன வெளிய அனுப்புற மாரி அவ்ளோ கேவலமா பேசி அ என்ன அனுப்பி விட்டீங்கல்ல. கண்டிப்பா இத மறக்கவே மாட்டேங்க. என்னோட வாழ்நாள் முழுக்கும் இது என்னோட மனசுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, இப்ப கேட்டியா பழனி மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு. அங்க பாருங்க, நீங்க இப்ப கொஞ்சம் கூட நீங்க பேசவே கூடாது. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு நீங்க எப்படி எங்ககிட்ட பேச முடியுது? நீங்க நீங்க என்கிட்ட வந்து கடை ஓப்பன் பண்றத பத்தி பேசுனீங்க. கடை இங்க தான் நடத்த போறாங்கன்னு பேசுனீங்களா நீங்க? நீங்க பேசவே பேசாதீங்க. நீங்க பச்சை துரோகி. அதுவும் உங்க உங்க பையனுக்கு ஒரு கடைய ஓப்பன் பண்ணி குடுங்க. ஆரம்பிச்சு குடுங்கன்னு சொல்லியிருந்தா, நான் ஆரம்பிச்சு குடுத்துருக்க மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம முத்துவேலும், சக்திவேலும், ஓஹோ! நீ கடை ஆரம்பிச்சு குடுக்க போறியா? ஒரு 10க்கு 10 ஒரு பொட்டி கடைய ஆரம்பிச்சு குடுத்து, இந்த கடைய நடத்துதான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்ப. அப்படி ஒரு வாழ்க்கைய, ஒரு பிச்சைக்கார வாழ்க்கைய என்னோட தம்பி வாழணுமா? இப்படி இவ்ளோ பெரிய வீடோ, இவ்ளோ பெரிய சொத்தோ அவனுக்கு இருக்கும்போது உன்கிட்ட எதுக்காக அடிமை வேலை பார்க்கணும் சொல்லு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பழனி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்சம் இந்த இந்த வீட்டுக்கும் அதாவது அந்த வீட்ல இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டீங்க. அதனால தான் இப்படி அதாவது மச்சான் கடை இருக்கிற கடை பக்கத்துலயே நீங்க கடை ஓப்பன் பண்ணி குடுப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கடையை நான் வேணாம்னு தானே சொல்லியிருப்பேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே எனக்கு கடை வச்சு கொடுத்துட்டீங்களே, எனக்கு அந்த கடை மட்டும் போதும். பரவாயில்ல, உங்க குடும்பமும் தேவையில்ல, நீங்களும் தேவையில்ல. இனிமே நானும் சரி, என்னோட பொண்டாட்டியும் சரி, இனிமே நாங்க இங்க வரப்போறதில்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதிக்கு இப்பதான் புரியுது, தன்னோட தம்பி மேல எந்த தப்புமே இல்லையே. எந்த தப்பும் இல்லாத ஒருத்த மேல இப்படி ஒரு தப்ப சொல்லி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம சுகன்யாவுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக போறதில்ல. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போறோம். இந்த வீட்டில் நமக்கும் பங்கு இருக்குங்க. எதுக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்? நீங்க இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ரொம்பவே கோவமா அதாவது அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பாண்டியன் கூடவே போயிட்டு, எங்க பழனி மேல எந்த தப்புமே இல்லைங்க. பழனி மேல ஒரு தப்பான நம்ம பழனியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை என்னென்னமோ பேசி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுங்க. அவன் ரொம்ப கஷ்டத்துல தான் அப்படிலாம் பேசுறாங்க. அவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நம்மளுக்கு ஏங்க தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனை பார்த்து கேட்கவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருடி, நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கோம்னு அவனுக்கு புரியுது இல்ல. அவன் வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்கணும்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஏங்க, நம்ம தான் அவனை பேசவே விடாம அவனை என்னென்னமோ பேசி அவனை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துட்டோமே. என்னோட கையால ஒரு பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க மாட்டேன்னு என்னோட தம்பி கிட்ட சொல்லிட்டேனே. என் தம்பி எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கானே. இப்போ தீபாவளிக்கு கூட நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தீபாவளி சீரெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்படியாப்பட்டவனை நான்
நம்பாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திட்டிட்டேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க தெரியாம தானே பேசுனீங்க, நான் அப்போ இருந்து சொல்லிட்டே தானே இருந்தேன் கண்டிப்பா சித்தப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு. ஆனா நீங்க தான் யாருமே நம்பல. மீனாக்காவும் சொன்னாங்க, நானும் சொல்லி, அதுக்கப்புறம் கதிரும் சொன்னாரு. நீங்க யார் பேச்சுமே கேட்காம கதிர் அதாவது பா அவங்க கடை ஓப்பன் பண்ண கோவத்துல நீங்க என்னென்னமோ பேசிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர் இங்கே பாரு கதிர், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, உன்னை பலமாக அடிச்சுட்டான் அவன் அந்த பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் என்ன அவன் அடித்தான்னு சொல்லிட்டு? எனக்கு சுகன்யா தான் வீடியோ அனுப்பிட்டு இருந்தாங்க, அந்த வீடியோவில் தான் இவன் அடிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு இங்கே பாரு அங்கே பாரு ராஜி, எனக்கும் எனக்கு பெருசாக அடி ஒன்றும் விழலை, ஏன் மேலே தான் தப்பு இருக்குது, நான் அங்கே போயிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நல்ல இடத்துல தானே போயிருக்கீங்க, போயிட்டு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் போனீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு யாரும் என்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ராஜி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும், இங்கே பாருங்கள், நான் எத்தனையோ தடவை மாமா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே ஏற்றுக்கல. இப்போது பழனி மாமாவை இந்த வீட்டில் இருந்து இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாங்க, அதை இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்காக தானே உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதேதோ பண்ணி இப்போ பார்த்தீங்களா உங்கள் வாயாலே இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்போது நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு அனுப்புன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் அதுக்காக தான் சொன்னேன் உங்ககிட்ட, ஏற்கனவே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. ஆனா இதுல தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மாமா தானே. மாமா நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்காம நீங்க இவ்வளோத்தையும் பேசிட்டீங்க. ஆனா மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாமா இப்படி கஷ்டப்படுற ஆளே இல்லை தெரியுமா. ஆனா நீங்க பேசிட்டீங்கன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாரு. ஆனா அந்த குமார் பையன் தான் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணான், அவனால தான் அங்க பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காந்திமதி இருந்துட்டு, ஜென்மத்துக்கும் இந்த குடும்பம் இனிமே ஒன்று சேராது, கண்டிப்பா இந்த குடும்பம் ஒன்றும் சேராது, ஐயோ நம்மளால தான் இந்த குடும்பம் இப்போ இப்படி ஆயிடுச்சோ, நல்லா இருந்த குடும்பத்துல அவங்க அக்காவையும் தம்பியும் பிரிச்சு விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம காந்திமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவம் மாறியும் இங்க பாருங்க அத்தை, கோமதி இப்படி ஒரு எண்ணத்துல இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை. கோமதி இப்படியேப்பட்டவளா, அவளோட சுயரூபமே இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு எண்ணத்தோட இப்படி ஒரு கேவலமான எண்ணம் அவக்குள்ள இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது, தலையெழுத்து. இனிமே அந்த குடும்பம் இந்த குடும்பமும் ஜென்மத்துக்கும் ஒன்று சேராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க இருக்கிறதுனால தான் உங்க பசங்க கொஞ்சமாவது அடங்கி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா அவங்க 2 பேருமே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஓரளவுக்காவது கொஞ்சம் அடங்கி இருக்காங்க அத்தை. நீங்க இந்த மாதிரியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அத்தை இந்த மாதிரியெல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுகிட்ட போயிட்டு, இங்க பாரு ராஜி, நீ போயிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கண்டபடி பேசினேன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க பாரு ராஜி, என்னதான் நடந்திருந்தாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நீ கஷ்டப்படுத்தி பேசியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் உன்னை வளர்த்தவங்க இல்லை, எத்தனை வருஷமா உன்னை பார்த்து பார்த்து எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தையை அதாவது இப்படி பேசிட்டு வந்திருந்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பியா? உனக்கு வளர்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொன்றத்தையும் பார்த்து எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒன்று வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு புரியாதா? ஏன் ராஜு இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு கதிரு, அங்கே பாரு கதிர், நீ உன்னை அடிச்சிட்டாங்கன்ற கோவத்தில் தான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். இங்கே பாரு, என்ன அடிச்சது குமாரை திட்டுறது ஒரு நியாயம் இருக்குது. உங்கள் அம்மாவை எதுக்காக நீ திட்டிட்டு வந்த? உங்கள் அம்மா எவ்வளோ பாவம், உங்கள் அம்மா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நீ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கதிர், நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, யோசிக்காம தான் நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் வராங்க. மீனா வந்த உடனே மீனா வந்து ஏதோ ஒரு கோவத்தில் தான் அப்படி பேசினா
பேசுனாங்கன்னு நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. மீனா வந்த உடனே ராஜு கிட்ட போயிட்டு, "இங்க பாரு ராஜுமா, நான் தெரியாம உங்க அம்மாவ அப்படியெல்லாம் பேசிட்டேன். நானு உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கூட கேட்குறேன். என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத ராஜுமா. நீ பேசலன்னா எனக்கு ஏதோ மாரியா இருக்கு. எனக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது ராஜுமா. நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு ராஜுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா நம்ம ராஜி அமைதியாவே இருக்கிறத பார்த்த நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி என்னாச்சு ராஜி? அண்ணி இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட நீ அண்ணிகிட்ட பேசவே மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் எதுவுமே உங்க அம்மாவ பத்தி நான் பேச மாட்டேன் ராஜிமா. ப்ளீஸ் ராஜி, என்கிட்ட பேசு ராஜி, ப்ளீஸ் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க என்ன சூழ்நிலையில பேசுனீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க பேசின வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்புக்கா. நீங்க பேசினத நினைச்சு இப்ப கூட எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. இப்பயும் என்னோட அம்மாவ நானும் நீங்க சொன்ன வார்த்தைய வச்சு நான் கேட்டுட்டு வந்துட்டேன். நீங்க என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு நானும் கேட்டுட்டேன். அந்த வார்த்தைய கேட்டுட்டு அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இப்போ அம்மா என்கிட்ட எப்பவுமே பேச மாட்டாங்க. இனிமே என்கிட்ட வரவே மாட்டாங்க. அப்பா அம்மான்ற உறவு இதோட எனக்கு போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு ராஜி, நீ பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். நீ பேசிட்டு எல்லாமே யோசிச்சா எப்படி சொல்லு? இனிமே அதை பத்தி ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க, இவ்வளோ சப்போர்ட்டா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணா கூட அதுல இருக்க நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்க பாரு ராஜி, நீ கவலைப்படாத. உன்னோட சந்தோஷத்துலயும் சரி, உன்னோட சந்தோஷத்துல நான் உன் கூட இருப்பேனா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட கஷ்டத்துல நான் கண்டிப்பா உன் கூட நிற்பேன். சரியா? நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பத்துல இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.